இப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து அனுப்புவாங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஹலோ அண்ணா, ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு எது வருத்தமா? வருத்தம் இல்லையே. வருத்தமா இருந்தா வாங்க, சும்மா தான் இருக்கேன் நான். உங்களோட வேலை நீங்க பாத்துக்கோங்க, சரியா? இப்போ நாங்கள் உதவியும் வந்து அவையாவே வந்து தான் என்னோட உதவி கேட்டேன். இது காணாமல் நான் தூசம் தலையும் வச்சு வாங்க வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க என் லைஃப்பை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தரம் நான் கால் பண்ணேன். சரியா ஏன் நீங்கள் தூசத்தால் ஏசுனீங்கன்னு சொல்லி கேட்குறது 2 தரம் கால் பண்ணியிருந்தேன். அப்போ 2 தரம் ஃபோன் ஆன்சர் இல்லை. திரும்பி ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து நேற்று ஒரு இரவு ஒரு 9 மணி 10 மணி போல் வந்து டிக்டாக்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. ரைட், அப்போ நான் அந்த மெசேஜில் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். அந்த வகையில் வந்து எனக்கு அப்படியே வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ரைட், அந்த வாய்ஸ் ரெக்கார்டை காட்டிட்டாவே நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும். அதாவது நம்ம செய்கிற வீடியோ வந்து எப்போவும் வந்து 100க்கு 100% ரியலாக இருக்கணுமே. அதனால் அந்த ரெக்கார்டையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட காட்டுறேன். அதுக்கு பிறகு அப்படியே கதைப்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட் இங்கே இப்போ அதை தேடுறோம்டாப்பா. ரைட் இருக்கு. ஓகே ரைட். ஓ ஓ ஓ ரைட். கூட கொஞ்சம் பேச இயலுமா? டைம் இருக்குமா அண்ணாவுக்கு பேசுறதுக்கு? அண்ணா வணக்கம், நாங்கள் பத்துள்ள பசறையிலிருந்து நான் இப்போ உங்களுக்கு நான் வாய்ஸ் ஒன் போடுறேன். அவங்களோட யூடியூப் சேனலில் நான் உங்களோட நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் நான் பார்த்துருக்குறேன். நிறைய சனங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க. அதால நானும் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு சொல்லி தான் இந்த நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு கோல் ஒன்று எடுக்கிறேன். என் மனசை எனக்கு 3 பிள்ளைகள் கல்யாணம் கட்டி 12 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது. மூத்தவருக்கு 12 வயசு, சின்னவங்களுக்கு 7 வயசு, சின்னவருக்கு 5 வயசு. என் மனசுண்ட உழைப்புல தான் நான் இவ்வளவு காலம் திண்டு குடிச்சிருந்தது. இப்போ அவருக்கு வந்து அந்த பரடைஸ் வந்து ஒரு சைடு அப்படியே வேலை செய்யாம போயிட்டு, அறவே ஒரு சைடு ஃபுல்லா வேலை செய்யாது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா பதுளையில அங்க கொஞ்சம் அந்த சாப்பிட அப்படி இப்படி இருக்கவும் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுல கொண்டு போய் பாருங்கன்னு சொல்லி. பிறகு ஆயுர்வேதியில இப்ப நான் 1 வருஷ காலமா வச்சிருக்கிறேன். ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லை அவருக்கு. கொஞ்சம் இப்ப நடக்க எழுது, மற்றது பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும் அவர் நடக்கக்குள்ள. அது எந்த வருமானங்கிறது ஒன்றுமே இல்லைன்னா அங்க எனக்கு டெம்பரரி ஏதாவது வேலை கிடைச்சுன்னு சொன்னா எனக்கு கோல் பண்ணுவாங்க. கடைகள்ல தான் எனக்கு கோல் பண்ணுவாங்க. நான் முதல் ப்ரீ ஸ்கூல் செய்தேன். நான் இப்போ வேலை ஒன்று இல்லை, 3 பிள்ளைகள் மற்றது கணவரோட உழைப்புல தான் நான் சாப்பிட்டு திண்டு பிடிச்சி இருந்தது. பிறகு கொஞ்சம் இவருக்கு சுகமில்லாம போயிட்டு இப்போ ஒரு 3 வருஷ காலமா சரியான கஷ்டத்தை நிலைமையில இருக்கிறேன். நான் எங்க வீட்டுல இருக்க எல்லாம் சொல்லி நான் தம்பிர வீட்டுல வந்து தான் பிள்ளைகளை வச்சுட்டு இப்போ அங்கங்க கிடைக்கிற வேலையில செய்துட்டு நம்மளோட குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அண்ணா இந்த வயசு கொஞ்சம் பாருங்க, கேளுங்க. உங்களால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா இருந்தா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். நான் எதிர்பார்க்கிறோம். இந்த 3 பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் இப்ப வந்து என் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றது தம்பிட உழைப்புன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட உழைப்புல இந்த நேரம் பாத்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு காலம் அவர் தான் பாக்குறாரு. நான் வெட்டிங் முடிச்சதுல இருந்து 13 வருஷத்துக்கு அவருக்கு 7-8 வருஷமா நான் தான் அவரை பாக்குறேன். மருந்து எடுத்து கொடுக்குறது எல்லாமே இதெல்லாம் வெரிகோஸ்னு கால் வருத்தன்னு சொல்லியே நிப்பாரு. அதுக்கு பிறகு அட்டாக் வந்ததுக்கு பிறகு தான் விழுந்து தள்ளாடிப்பட்டதோட அந்த மாதிரி ஆகி போயிட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். இந்த வயசு கொஞ்சம் கேளுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செய்ய முடிஞ்சா அண்ணா கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் ஒன்று போடுங்க, இல்லைன்னா கோலம் நடுங்க அண்ணா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் அண்ணா. நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 10 மணி போல, காலையில் 10 மணி போல கால் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ரைட், அப்போ இதுதான் சம்பவம். இது இப்போ கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்க பதுளையில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன போன முறையும் வந்து நாங்கள்
ஒரு தூர பயணம் வந்து மேற்கொண்டிருந்தோம். மேற்கொண்டு போன இடத்துல வந்து எல்லாமே வந்து புழைச்சி போச்சுன்னே உண்மையாகவே எனக்கு சரியான கவலை. அப்போ அந்த வகையில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு ஒவ்வொன்றில் நம்ம படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் வந்து இந்த இருக்கிற விஷயமும் நடக்கக்கூடாது என்று சொல்லி நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த வீடியோவிலேயே வந்து இந்த இருக்கிற அக்காவுக்கு கால் பண்ணி கதைக்க போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ காலுக்கு வரது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி, ஓகேன்னு சொன்னால் நாங்கள் வந்து நேரில் போயிட்டு வீடியோ எடுத்து நாங்கள் எப்படி வீடியோ செய்வோமோ அதே போல் வந்து ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து வீடியோ கால் பண்ணி இந்த இருக்கிற அக்காட்ட வந்து நான் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பேன். கேட்டு நிறைய இடங்களை விசாரித்து இந்த இருக்கிற பிரச்சனை உண்மையாகவே ஓகே, நாங்கள் போய் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்து எல்லாம் உண்மையாகவே ஓகேன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளையால் வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போவேன். என்னால் முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி எப்படியா போக பார்ப்பேன். உண்மையாகவே இந்த இருக்கிற பிரச்சனை வந்து இருக்கும்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து உதவி வந்து செஞ்சு கொண்டிருப்போம் என்றுதான் என்றது. அதே போல் வந்து வெளிநாட்டிலேருந்து வர காசுகள், வெளிநாட்டிலேருந்து தர உதவிகள் ஒரு வீணா வந்து போயிடக்கூடாதுன்னு. அதனால இனி இப்படியான விஷயங்களை வந்து நான் 100% கவனமாக இருப்பேன். அதோட வந்து இப்போ நான் ஹெல்பிங் வீடியோ செய்கிறனால சில பேர் வந்து ஃபேக்காகவும் வந்து கால் பண்ணலாம்னே, ஃபேக்காகவும் கதைக்கலாம். இப்போ எல்லாருக்குமே காசை தூக்கி 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 கொடுக்கலானே, காசு வந்து வெளிநாட்டிலேருந்து வருதுன்றக்கா எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்கலாது. அதனால உண்மையாக விசாரித்து அவங்களோட பிரச்சனைகள் வந்து 100% உண்மையாக இருக்குது, அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு உதவி வந்து தேவைப்படுதான்னு சொல்லி பார்த்து அதுக்கு பிறகு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். இப்படியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கட்டாயம் யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட ஃபோனுக்கு வந்து இப்போ நான் கால் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகுது, இல்லை ஃபோன் வந்து ஆஃபில் வந்து இருக்குது. அதே போல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுறேன், வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி பார்த்த வகையில் வந்து வாட்ஸ்அப்பும் வந்து ஆஃப்லைனில் வந்து இருக்குது. ஸோ இவங்களை எப்படி கண்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தெரியலை. நான் சொல்லியிருந்தேன் நான் காலையில் வந்து கால் பண்ணுவேன்னு சொல்லி, ஆனால் அவங்களோட ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. நான் நார்மல் காலும் எடுத்தேன், நார்மல் காலும் வந்து ஆஃபில் இருக்கிற காரணத்தினால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ப்போம். அக்கா வந்து திரும்பி வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:18 திரும்பி வந்து எதுவும் கால் வந்து பண்ணுறாங்களா, இல்லைன்னு சொன்னால் மிஸ் கால் பார்த்துட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி வந்து அவங்க திரும்பி வந்து என்ன வந்து கண்டெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன். ரைட் காய்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த அவங்களோட ஃபோன் வந்து ஒர்க் பண்ணுது இல்லைன்னு சொல்லி, அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் வேறு ஏதாவது வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே வந்து டிக்டாக்ல வந்து இன்னொரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாழைச்சேனியில் இருக்கிறவங்க. ரைட், அப்போ அவங்ககிட்ட வந்து போகும்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரெக்கார்டிங்கை வந்து கேளுங்க. அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அதாவது எங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பேரலைஸாக வந்து இருக்குது, அவருக்கு வந்து இடுப்புக்குள்ளே எதுவும் வந்து ஒர்க் பண்ணுது இல்லைன்னு சொன்ன அந்த அக்கானே. அப்போ அவங்க வந்து இரவு வந்து 10 மணிக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இரவே வந்து ஒருக்கா வாங்க, அதாவது இரவு வந்து என்னோட வந்து பேசுங்க என்று சொல்லி போட்டிருந்தாங்க. இரவு 10 மணிக்கு கால் பண்ணுங்க பேசணும்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து இரவு 10 மணிக்கு வந்து பேசுகிற அழகு இல்லைன்னு போட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், இரவு 10 மணிக்கு பேச இல்லாது, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஓகே அண்ணா, தேங்க்யூண்ணா, கட்டாயம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன வகையில் வந்து இப்போ ரெக்கார்டும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். அப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே பிறகு கால் பண்ணியிருந்தேன், ஃபோனும் வந்து ஆஃப். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு 3 வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்கு. அந்த 3 வாய்ஸ் ரெக்கார்டையும் வந்து நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ரைட், இந்த இருக்குது, ஃபோன் நம்பரை வந்து மறைச்சிருக்கிறேன். 3 வாய்ஸ் ரெக்கார்டையும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து அனுப்புவாங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஹலோ அண்ணா, அங்கே குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. எனக்கு 10 மணிக்கு கால் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. நான் ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு எதுவும் வருத்தமா? வருத்தம் இல்லையே. வருத்தமா இருந்தா வாங்க, சும்மா தான் இருக்கேன் நான். உங்களோட வேலை நீங்க பாத்துக்கோங்க, சரியா? இப்போ நாங்கள் உதவியும் வந்து அவையாவே வந்து தான் என்னோட உதவி கேட்டேன். இது காணாமல் நான் 1000 தலையும் வச்சு வாங்க வேண்டிய நிலைமை. யோசிச்சு பாருங்க,
என் லைஃப்பை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தரம் நான் கால் பண்ணேன். சரியா ஏன் நீங்க தூசத்தால ஏசுனீங்கன்னு சொல்லி கேட்குறது 2 தரம் கால் பண்ணியிருந்தேன். அப்ப 2 தடவ ஃபோன் ஆன்சர் இல்ல. திரும்பி அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. திரும்பி ஒரு 3 ரெக்கார்ட் வந்து இப்ப வந்திருக்கு. சரியா 12:59க்கு 3 ரெக்கார்ட். நான் சொன்னதானே டெம்பரரியா நான் வேலை செய்றேன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கடைக்கு ஹலோ அண்ணா, அங்க குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. எனக்கு 10 மணிக்கு கால் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. நான் சொன்னதானே டெம்பரரியா நான் வேலை செய்றேன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க வேலைக்கு. அப்ப இங்க கொஞ்சம் கவரேஜ் குறைவு மாதிரி, அறவே கவரேஜ் இருக்காது. மத்தபடி எனக்கு ரோங் நம்பர்ல கோலன் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இங்க கடையில வேலை செய்யற தம்பி வந்து அவங்க மெசேஜ் ஒன்று பண்ணி விட்டாரு. தாங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருந்தது. அது உங்களுக்கு மாத்தி வந்துருக்குன்னு சொன்னாரு. என்னன்னு சொல்லி தெரியலன்னா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு முடிஞ்சா கோலம் நடுங்க, இல்லைன்னா வாய்ஸ் போடுங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு எடுக்கிறேன். இன்னாரவே கவரேஜ் இல்லை. சரியாண்ணா? எனக்கு ராங் நம்பர்ல இருந்து கால் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தாலும் ஆன்சர் பண்ண மாட்டேன். இவங்க கடையில உள்ளவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த உங்களுக்கு மெசேஜ் மாத்தி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார் தம்பி. அப்படி மாத்தி வந்துருந்துச்சான்னா சொரியா உங்களுக்கு போட்ட மெசேஜ் இல்லாது அந்த ரோங் நம்பர் கால், அந்த ரோங் நம்பர் அவங்களுக்கு அனுப்புனது சொரியா அந்த மாத்தி வந்துருச்சுன்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு அனுப்புனாரா? ரைட், ஓகே கைஸ். இது இன்னும் ரெக்கார்ட் இருக்கு. நான் அந்த ரெக்கார்ட் எல்லாம் கேட்க விரும்பலை. என்னென்னு சொன்னால் குப்பையை வந்து தோணு குப்பை தான் வரும். ஆனால் தேங்க்யூ ஸோ மச். ஏண்டா நான் வந்து நான் பதிலைக்கு வந்து உடனே போயிட்டு இவங்களுக்குரிய உதவி வந்து செய்யணும்னு சொல்லி எனக்கு முன்னுக்கே வந்து நான் சொன்ன விஷயம் என்ன, அதாவது நான் ஃபர்ஸ்ட் தரம் வந்து ஏமாந்து போயிட்டேன். நாங்கள் தூர பயணம் வந்து போய் எந்த காசு செலவழித்து நின்று எந்த கையால் மட்டுமே ஒரு 30,000 ரூபாய்க்கிட்ட செலவு நின்று அங்கே போய் நின்று எல்லாமே பார்த்து அதுக்கு பிறகு வீடியோ போட்டு அதுக்கு பிறகு அந்த வீடியோலையும் நிறைய பிரச்சனையும் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன். அந்த வகையில் வந்து இப்போ எனக்கு தூரம் இருந்து ஒரு கால் வந்து இருந்துச்சு பதில். அப்போ அந்த பயத்தில் தான் நான் வந்து ஓகே வீடியோ கால் மூலமாக இவங்களோட வந்து பேசிடுவோம், வீடியோ காலில் வந்து எல்லாமே ஓகேன்னு சொன்னால் நாங்கள் இவங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி நினச்சிருந்தேன். என்னண்டா இந்த மனசு வந்து ரொம்ப எப்படி சொல்ற, கஷ்டப்பட்டு இப்போ இன்னொரு ஆள் வந்து என்கிட்ட வந்து கஷ்டம், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கக்குள்ள வந்து என்னோட கையில் வந்து இல்லைன்றாலும் என்னால் அதை வந்து தாங்கி கொள்ளையில. அது இப்போ என்னண்டா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ அவங்களோட பிரச்சனையில வந்து எந்த பிரச்சனையாக வந்து நான் எடுத்து பார்க்குறதுனால இந்த இருக்கிற எப்படி அது உங்கள்கிட்ட எப்படி நானே வாய் வளர்த்துறேன்னா யோசிச்சு பாருங்க. சில இடங்களுக்கு வந்து போவேன். அந்த இடங்களுக்கு போக்குள்ள வந்து அவங்களுக்கு கையில் வந்து சில டைமில் காசு கொடுக்குறதுக்கும் என்கிட்ட வந்து பெருசாக காசுகள் இருக்காது. அப்போ அந்த வகையில் இப்போ உதவி கேட்டது அவங்களாவே எனக்கு தூசத்தால மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது சொல்லுவாங்கண்ணே ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் போயிட்டு ஒரு ஆள் வந்து பார்க்கக்குள்ள வந்து ஏற்படுற ஒரு விஷயம்னு அந்த முதல் விஷயமே வந்து சரியான ஒரு பிழையான ஒரு விஷயமா போயிட்டு, அதனால இனி இவங்க உண்மையாக இருந்தாலும் சரி உண்மை இல்லைன்னாலும் சரி நான் வந்து போக போகிறது இல்லை. இதோட இவனோட ஃபோன் நம்பர் வந்து பிளாக் பண்ணி போட்டு நான் வேறு வேலை ஏதாவது தான் பார்க்க போகிறேன். வேறு வேலைன்னு சொன்னால் வேறு யாருக்கும் வந்து போய் காய்க்க போகிறேன். உண்மையாகவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு இடத்த வந்து போகிறதுக்கு முதல் வந்து நான் வந்து ஆண்டோட ப்ரே பண்ணுறது, ஏன்னா உமக்கு சித்தமான விஷயங்களை வந்து வாய்க்க பண்ணுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாத விஷயங்களை தடை செய்யுங்கன்னு சொல்லி அந்த வகையில் வந்து எனக்கு அங்கேயும் வந்து அந்த தூர பயணம் வந்து வெளிக்கிட்டு போகக்குள்ளேயும் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ், அதாவது பைக் பச்சாச்சு, பைக் உடைஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சர்வீஸ் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன், பைக் டயர் இறுகிட்டு. அப்போ தான் வந்து பைக் டயர் இறுகிட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடி போகிறேன், இது பிரேக் ஷூ போயிட்டு. இப்போ இப்படி நிறைய தடைகளை தாண்டி தான் போனேன். அந்த வகையில் முதலாவது கோல்லே வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்றனால இந்த இருக்கிற விஷயத்தை வந்து விடுவோம். ரைட், இதை விடுவோம். காய்ச்சி வேலையில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள் வந்து டிக்டாக்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மகனுக்கு, அதாவது அவள் வந்து பெரியம்மாவாம், அவங்களோட தங்கச்சியோட மகனுக்கு வந்து ஒரு கண் வந்து கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளைப்படலம் வந்து கண்ணில் வாருது, அது வந்து வந்திருக்கிற காரணத்தினால ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் கண்ணை வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி டிக்டாக்ல இந்த நம்பரை பார்த்து என்கிட்ட இந்த நம்பர் கேட்டு அப்போ என்னோட கால் பண்ணி கழிச்சிருந்தாங்க.
அப்போ அவங்க இருக்கிற இடம் வந்து வாழைச்சேனி. அப்போ வாழைச்சேனிக்கு வாங்கன்னா சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து வீடியோக்கு வர்றது, அடுத்து மகனோட கதைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓகே தானே? நாங்கள் எடுத்து வீடியோவில் போட்டோம்னு சொன்னால் நிறைய பேர் ஆட்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் அக்செப்ட் தானேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, எல்லாமே ஓகே, நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க, எங்களுக்கு மகன்கிட்ட சுகம் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டைம் வந்து சரியாக வந்து 1:08 சரியா? டைம் வந்து சரியா 1:08. நான் இப்போ வெளிக்கிட்டு பவித்ரனை வந்து கூட்டிட்டு பவித்ரனுக்கு இப்போ ஸ்கூல் முடிஞ்சுன்னு கூட்டிட்டு இங்கே மட்டக்களப்பு வந்து வெளிக்கிட்டு போகணும். இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சும்மா போகிறீங்க வாரீங்க, ஹெல்பிங் வீடியோ போகிறனால யூடியூப்பால் வந்து நிறைய காசு வருது, வெளிநாட்டிலேருந்து நிறைய காசுகள் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் தாண்டி இப்படியான இந்த தூசண பிரச்சனைகள், அடுத்து வந்து நம்ம உதவி செய்ய போகிறோம், ஆனால் நமக்கு வந்து வர பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டு ஒரு உதவி வந்து கிடைக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதை கொண்டு கொடுக்குறது ஓகே. இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் வந்து உதவி கிடைக்குமான்னு சொல்லி தெரியலை. இப்போ நான் பவித்ரனை கூட்டிகிட்டு இங்கேருந்து வெளிக்கிட்டு கஷ்டப்பட்டு 30 கிலோமீட்டர் தாண்டி மத்தியானம் வந்து இனி நம்ம கடையில் சாப்பிடணும், பைக்கு பெட்ரோல் அடிக்கணும், 1000 ரூபா 2000 ஒரு 3000 4000 சரி ஒரு வீடியோக்கு வந்து எப்படியும் போகும், ரைட்? அப்போ நாங்கள் இனி அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணுற மட்டில் வந்து நிறைய வியூஸும் போகாது. அதை பார்த்தாலே வந்து உண்மையாகவே கவலையாக இருக்கும். உண்மையாகவே உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குற விஷயம் இதுதான். பெரிய பெரிய யூடியூப் செய்கிற அண்ணா மாதிரிலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ வந்து போட்டால் 14,000 பேர் 15,000 பேர் பார்ப்பாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு இந்த இருக்கிற விஷயத்தை வந்து கொண்டு போய் நடத்துறதுன்றது பெரிய ஒரு ஈஸியாக வந்து இருக்கும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு 200 300 400 வியூஸ் போடுறதுனால வந்து எனக்கும் அவ்வளோ பெரிய ஒரு இன்கம் வருதான்னு சொல்லி கேட்டால் இல்லை. உண்மையை ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் 30,000 40,000 வரும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் எனக்கு 36,000 இன்கம் வந்தது. அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கம் வராது. என்னென்னு சொன்னால் அதுக்கு இந்த இதெல்லாம் அமௌண்ட்டும் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்படியான சிச்சுவேஷன். அப்போ 2 விட்டு ஒரு நாளைக்கு தான் வந்து 2 மாதத்துக்கு 2 மாதம் தாண்டி 1 மாதம் தான் எனக்கு வந்து சேலரி வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 35,000 மிஞ்சி போன ஆகக்கூடியது வந்து ஒரு 40,000 வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி பாவம் ஏதாவது செய்வோம். ஆனால் இப்போ இந்த ஓடர்ஸும் இருக்கிறதுனால, இந்த கிஃப்ட் ஓடர்ஸ் வந்து நான் செய்கிறதுனால அந்த கிஃப்ட் ஓர்டரில் வர ப்ராஃபிட்டுகள், அந்த கிஃப்ட் ஓர்டரில் வர காசுகளை வந்து தான் வந்து ஃபுல்லாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்படியான ட்ராவலிங்க்கு போகிற போக்குவரத்து செலவுகள், நாங்களாக போயிட்டு வீடியோ எடுக்கிறது, இப்படியான செயல்களுக்கு வந்து இதில் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்கிறதுனால ஒரு சைடுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும். எல்லா யூடியூப் மாதிரி இந்த இருக்கிற யூடியூப் வந்து இந்த பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்ன்றது எல்லாருடைய யூடியூப் சேனல் மாதிரியும் இல்லை. எல்லாருடைய யூடியூப் சேனல் மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ ஹெல்பிங் பண்ணுறாங்கன்னு இப்போ இந்த மாதிரி 2 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட யூடியூப்பும் கூட வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய தியாகங்கள் பண்ணணும். சும்மா நினைச்ச மாதிரி எதுவுமே செய்ய இயலாது. அதோட வந்து நாங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் வந்து கெட்டது தான் நடக்கும். கெட்டது தான் செய்வாங்க. எல்லாருமே கெட்டது தான் செய்வாங்க. நாங்கள் நல்லது செய்வோம். ஆனால் எங்களுக்கு வார எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும். அதே போல் வந்து இந்த இந்த லைஃப் வந்து சும்மா லேசுப்பட்ட லைஃப் இல்லை. ஸ்டார்டிங் ஈஸியாக இருக்கும், அதே போல் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பொறுத்து இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையாகவே கடவுள்ற அந்த சுத்த கிருபை வந்து இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் இந்த இருக்கிற சர்வீஸை வந்து செய்ய இயலாது. உண்மையாகவே அதைத்தான் நான் சொல்ல வருவேன். எப்படி சொல்கிறேன், ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒரு ஒர்க் தானே. ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒர்க், ஒரு சோஷியல் சர்வீஸ். வார காசை கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுக்குறோம். அப்போ அந்த டைம் அந்த இது எல்லாமே இருக்குன்னு யாராக இருந்தாலும் ஏர்ன் பண்ணணும். சரி ஓகே, நான் சும்மா கழிச்சு கொண்டு இருக்க விரும்பலை. டைமும் ஆகுது. இனி வந்து நாங்கள் வெளிக்கிட்டு போயிட்டு அந்த இருக்கிற தம்பியோட பிரச்சனையை வந்து பார்த்துட்டு, அந்த தம்பி என்ன பிரச்சனை, அவனுக்கு என்னென்ன செய்யணும்ன்றது வந்து இந்த வீடியோவில் ஊடாக வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன், ரைட்? இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தாரேன்.
ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்பியோட வீட்டு வந்து போகிறேன். அதான் இன்றைக்கு தான் போவேன். இன்றைக்கு போயிட்டு வீடியோ எடுப்பேன். எடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரப்போகுது. இந்த வீடியோலேயே வந்து முன்னுக்கு சொல்லிவிட்டேன் நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அப்போ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அந்த வாழைச்சேனிக்கு போயிட்டு அந்த தம்பியோட வந்து கதைச்சி அந்த ஃபுல் வீடியோவும் வந்து இந்த இருக்கிற வீடியோவில் வந்து போடுவேன்னு சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அதோட வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே வகையில் வந்து எனக்கு வந்து உங்களுடைய ஜெபங்களில் வச்சு என்னை வந்து ப்ரே பண்ணுறீங்க. இருந்ததை விட இப்போ கொஞ்சம் யூடியூப்பில் வந்து எப்படி சொல்கிறேன், அதாவது வியூஸில் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. அதாவது 157 வியூஸ் போகிறது, இப்போ ஒரு 250 300 வியூஸ் போகுது. அந்த வகையில் அதை நினைச்சா ஒரு வகையில் சந்தோஷம். கூடுதலாக ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு காய்ச்சிடணும் தெரியல. எதுவும் உங்களோட மனசை வந்து படுத்துகிற மாதிரி நான் பேசுனா வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் எடுத்துட்டேன் என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன். என்னன்னு சொன்னால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் எனக்கு வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகலாட்டியும் சரி, என்னை வந்து மக்கள் ஆதரித்தாலும் சரி, ஆதரிக்கலைன்னாலும் சரி, என்னுடைய உயிர் இருக்கும் வரை வந்து இந்த இருக்கிற வேலையை வந்து நான் செய்யணும் என்று சொல்லி நான் ஒரு உறுதிமொழியாகவே வந்து எடுத்துட்டேன். எப்படி சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு என் பிஸ்னஸ் கூட வந்து நல்லா வந்து நான் ஒரு நாளடைவில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி நிறைய கடையில் போட்டோ இல்லாட்டி நிறைய பேரை வந்து நான் வந்து வேலைக்கு வச்சால் கூட வந்து இந்த இருக்கிற ஹெல்பிங் செய்கிற வேலையை வந்து நான் எக்காரணம் கொண்டும் விட மாட்டேன். நான் தொடர்ச்சியா, அதாவது என்னுடைய உடம்பை விட்டு பிரியும் வரை வந்து இந்த இருக்கிற வேலைகளை வந்து நான் செஞ்சு கொண்டிருப்பேன். என்னன்னு சொன்னால் இது நான் பிடிச்சி செய்கிறேன். இப்போ நம்மளால் இன்னொரு ஆளுக்கு உதவி வந்து போய் சேரணும் என்று நான் நினைச்சி அவங்க சந்தோஷமா இருக்கிறது வந்து பார்த்தா அதே போல் பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சில பேர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ எனக்கு 28 வயசு ஒரு படின்ட்டு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், உனக்கு என்ன பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு லைஃப்லேயே வந்து பெரிய சந்தோஷம் இல்லை என்னன்னு சொல்லி கேட்கல. அவங்க சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போகணும், அதுதான் இந்த லைஃப் டார்கெட், அதோட வந்து அந்த சந்தோஷம் சரி, அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னுவாங்க. சில வீடுகிட்ட சொல்லுவாங்க கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதை வாங்கிட்டா வந்து என்னோட லைஃப் செட்டில், அதோட முடிஞ்சுன்னுவாங்க. ஆனால் எனக்கு எல்லா ஆசையிலும் எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஆசை எனக்கும் இருக்குதான். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருக்குது, வீடு கட்டணும்னு சொல்லி ஆசை இருக்குது, கார் வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது. அப்படி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஆசையில் எனக்கும் இருக்குது. ஆனால் எல்லா ஆசைகளையும் தாண்டி பெரிய ஆசை வந்து நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஹெல்ப் பண்ணணும் என்ற மீனிங் என்னால் நிறைய பேர் லைஃப் வந்து மாறணும். என ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பம் என் மூலமாக வந்து ஹெல்ப் கிடைச்சி ஒரு குடியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு வீடை கட்டி அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக வந்து உதவி கிடைச்சி அவங்களோட லைஃப் வந்து ஃபுல்லாகவே மாறணும். அதுதான் எனக்கு வந்து வேணும், அதுதான் எனக்கு தேவை. அப்போ அது நடக்கணும் என்று சொல்லி நான் வந்து ரொம்பவே ஆசைப்படுறேன். ரொம்பவே வந்து இருக்கிறனால என்ன தடைகள் வந்தாலும் இந்த இருக்கிற சர்வீஸை வந்து கொண்டு போய் நடத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து கூட கட்சி அதட்டி கலாஸ் பண்ண விரும்பலை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்று செல்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இருக்கிற தம்பியோட வீடியோ வரும். அதுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி கட்டாயம் இப்படியான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ்.